ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்ற டாப்பிக்கோட ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஆவரேஜ் ஸ்பீடில் மொத்தம் 5 ஃபார்முலா பார்த்தோம். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு 5 ஃபார்முலாஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து இது. ஸோ கிவனில் வந்து எப்போ டிஸ்டன்ஸும் டைமும் கிவனில் கொடுக்குறாங்களோ அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு கண்டிப்பாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம சம்மோட கிவனில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி 4 மாடிஃபைடு ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மாடிஃபைடு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்னா கிவனில் வெலாசிட்டி அண்ட் டைம் இருந்து அண்ட் டைம் இன்டர்வல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிவனில் வெலாசிட்டி அண்ட் டைம் இருந்து டைம் இன்டர்வல் சேமாக இருந்தால் இந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கிவனில் வெலாசிட்டி அண்ட் டிஸ்டன்ஸ் இருந்து டிஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இந்த தேர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டி அண்ட் டிஸ்டன்ஸ் இருந்து அண்ட் டிஸ்டன்ஸ் சேமாக இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்போ வெலாசிட்டி டைம் இருந்தால் 2 ஃபார்முலா, வெலாசிட்டி டிஸ்டன்ஸ் இருந்தால் 2 ஃபார்முலா, சேமாக இருந்தால் அதுக்கு ஸ்பெஷல் ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் வந்து எ பாடி மூவ்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார் 20 செகண்ட்ஸ். அப்போ இதை T1 கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ கிவனில் நமக்கு T1 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வித் ஸ்பீட் ஆஃப் 3 மீட்டர் per செகண்ட். அப்போ நமக்கு V1 கொடுத்துருக்காங்களா? அப்போ கிவனில் T1 இருக்குது, V1 இருக்குது. அண்ட் தென் மூவ்ஸ் வித் த வெலாசிட்டி 4 மீட்டர் per செகண்ட். அப்போ V2 இருக்குது. அண்ட் அனதர் ஃபார் 20 செகண்ட்ஸ். அப்போ T2 இருக்குது நமக்கு. ஓகே, அப்போ T1 20 செகண்ட்ஸு, T2 20 செகண்ட்ஸு. அண்ட் ஃபைனலி மூவ்ஸ் வித் வெலாசிட்டி 5 மீட்டர் per செகண்ட் ஃபார் நெக்ஸ்ட் 20 செகண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைம் இன்டர்வல் எல்லாமே நமக்கு சேமாக இருக்குது. அப்போ இந்த சம்மில் டைம் இன்டர்வல் சேமாக இருக்குது அப்படின்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் ஃபார்முலா என்னென்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். அப்போ இந்த சம்முக்கு வி ஆவரேஜ்க்கான ஃபார்முலா என்னன்னா V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3 டிவைட் பை 3 நம்பர் ஆஃப் ஸ்பீட்ஸ். அதாவது V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் Vn டிவைட் பை n போட்டிருப்பேன். ஸோ அது என்னென்னா டைம் இன்டர்வல் சேமாக இருக்குது அப்படின்னா இந்த எல்லா ஸ்பீடையும் ஆட் பண்ணி டிவைட் பை 3 போட்டாலே போதும். இங்கே எல்லா டைம் இன்டர்வல் நமக்கு சேமாக தான் இருக்குது. 20 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ். அப்போ நமக்கு இண்டிவிஜுவல் ஸ்பீட்ஸ் என்னது? V1 வந்து 3 ப்ளஸ் V2 வந்து 4 ப்ளஸ் V3 வந்து 5 டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீட்ஸ் வந்து 3. ஓகே, ஸோ இப்போ மேலே வந்து 12 இருக்கும், கீழே வந்து 3 இருக்கும். அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 4 மீட்டர் per செகண்ட். ஸோ இது நீட் 2023 இந்த மாடலில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து an object travels 10 கிலோமீட்டர். அப்போ S1 கொடுத்துருக்காங்க. அட் a speed of 100 மீட்டர் per செகண்ட். அப்போ V1 கொடுத்துருக்காங்க. அண்ட் another 10 கிலோமீட்டர். அப்போ S2 கொடுத்துருக்காங்க. ஃபார் 50 மீட்டர் per செகண்ட் V2 கொடுத்துருக்காங்க. அப்போ கிவனில் எஸ்ஸும் வியும் இருக்குது. ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறாங்க. அப்போ கிவனில் எஸ்ஸும் வியும் இருந்து அண்ட் எஸ் சேமாக இருந்தால் அதுக்கான கரஸ்பாண்டிங் வி ஆவரேஜ் ஃபார்முலா வந்து வி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் ஸ்பீட்ஸ் டிவைட் பை 1 பை V1 ப்ளஸ் 1 பை V2 அப் டு போயிட்டே இருக்கும், n வரைக்கும் போயிட்டுருக்கும். இதில் என்னன்றது நமக்கு ரெண்டு ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. அப்போ என்னன்றது 2க்கு ஈக்குவல். அப்போ 2 டிவைட் பை 1 ஓவர் V1 அப்படின்றது 100 அண்ட் V2 அப்படின்றது நமக்கு 50. ஓகே, இதான் நமக்கு கிவனில் இருக்குது. இப்போ மேலே வந்து 2 அப்படி இருக்கும், கீழே வந்து நான் வந்து எல்சிஎம் எடுத்துக்கிறேங்க. எல்சிஎம் எடுத்தேன்னா கீழே பேஸில் நமக்கு வந்து 100 இன்ட்டு 15 இருக்கும். அப்போ இங்கே மேலே 100 இருக்குது. அப்போ மேலே வந்து 50 நமக்கு வரும், கீழே 100 இருக்கும்போது மேலே 50 வரும். ப்ளஸ் இது ஒரு 100 ஆயிரம் நமக்கு. அப்போ மொத்தமாக நமக்கு 2 இன்ட்டு 5000 டிவைடட் பை 150. ஸோ கேன்சல் அவுட் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு 0 கேன்சல் அவுட் ஆகும். ஓகே, ஒரு 0 கேன்சல் அவுட் ஆகும். அப்போது ரிமைனிங் நமக்கு இது 3 டேபிள்ஸில் கேன்சல் ஆகும் நமக்கு. அப்போ இது 3 டேபிள்ஸு, இது ஒரு 100. அப்போ மொத்தமாக நமக்கு வந்து 200 டிவைட் பை 3. அப்போ எனக்கு 200 டிவைட் பை 3 எவ்வளோ வரும்? ஓகே, 200 டிவைட் பை 66.7 மீட்டர் per செகண்ட். அப்போ நமக்கு தேர்ட் ஆப்ஷன் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஓகே, தேர்டு கொஸ்டின் வந்து எ கார் ட்ராவல்ஸ் எ டிஸ்டன்ஸ் D on a straight road in 2 hours. அப்போ கிவனில் நமக்கு T1 கொடுத்துருக்காங்க, இங்கே Dன்றது S1. அப்போ கிவனில் S1 இருக்குது, ஒரு T1 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு தென் ரிட்டன் டு த ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ திரும்ப வந்திருக்கு அப்படின்னா எனக்கு S2வும் D தான். அப்போ S1ம் D தான், S2வும் D தான்,
அண்டு பட் ரிட்டன் வர்றதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து நெக்ஸ்ட்டு 3 ஹவர்ஸ். அப்போ எனக்கு T1 ஓகே நான் கிவன் எழுதுகிறேன். அப்போ எனக்கு T1 அப்படின்றது 2 ஹவர்ஸு அண்ட் T2 அப்படின்றது 3 ஹவர்ஸு அண்ட் S1ன்றது D, S2ன்றது D தான். அப்போ நமக்கு கிவனில் டிஸ்டன்ஸும் டைம் இருக்குது. அப்போ நமக்கு வி ஆவரேஜுக்கு ஜென்ரல் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஜென்ரல் ஃபார்மில் என்னென்னா S1 + S2 டிவைட் பை T1 + T2. ஸோ S1 D தான், S2 D தான், கீழே 2 + 3. அப்போ ஆன்சர் வந்து 2D/5. ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ அப்போ நமக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 4th கொஸ்டின் போகிறோம். ஸோ 4th கொஸ்டின் என்ன போட்டிருக்கோம்னா, எ ட்ரெயின் கவர்ஸ் த ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த டோட்டல் டிஸ்டன்ஸ். அப்போ என்ன பண்ணுறேன்னா S1 அப்படின்றத ஒரு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை 2ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஹாஃப்னா S/2 அர்த்தம். ஸோ ஓகே, பிட்வீன் த 2 ஸ்டேஷன்ஸ் வித் எ ஸ்பீட் ஆஃப் 40 km/h. அப்போ B1 வந்து 40 km/h. அதே மாதிரி அண்ட் அதர் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அப்போ S2 நமக்கு வந்து S/2 தான். அதோட கரஸ்பாண்டிங் வெலாசிட்டி வந்து 60 km/h. இதுதான் வந்து கிவனில் இருக்குது. ஸோ கிவனில் V2 இருக்குது அண்டு V2 இருக்குது, அப்புறம் நமக்கு B1 இருக்குது. ஃபஸ்ட்டு ஹாஃபு செகண்ட் ஹாஃப்னா டிஸ்டன்ஸ் சேம்னு எடுத்தோம். அப்போ அது டிஸ்டன்ஸ் சேம்னு தெரிஞ்சாலே நான் V ஆவரேஜ் ஃபார்மில் வந்து 1/V1 1/1/V1 சாரி 1 இல்லை. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்பீட்ஸ் இங்கே நமக்கு 2, அப்போ 2/1/V1 ப்ளஸ் 1/V2 இருக்கும். அப்போ 2 அப்படியே இருக்கட்டும். ஸோ 1/40 ப்ளஸ் 1/60 இருக்கணும். ஓகே, அப்போ 2 டிவைட் பை எல்சிஎம் எடுத்தோம்னா 40 மல்டிபிள் வித் 60. அப்போ இங்கே 40 இருக்குது, அப்போ மேலே வந்து 60 வரும், கீழே 60 இருக்குது, அப்போ 40 வரும். அவ்வளோதான். அப்போ 2 × 40 × 60 டிவைட் பை கீழே வரும் 100. அப்போ ஒரு 0 கேன்சல், ஒரு 0 கேன்சல். அப்போ நமக்கு ரிமைனிங் இருக்குது 2 × 6 × 4. இது மொத்தமாக எடுத்தோம்னா 48 km கிடைக்கும். அப்போ 48 km/h தான் நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடு. அப்போ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன்.